காதல்லயே வந்து நாடக காதல் அப்படி இப்படின்னு படம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ மக்கள் தெளிவு இல்லாம இருக்காங்க. இப்போ ஒரு இயக்குனர் வந்து நாடக காதலை பத்தி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதை பத்தின பிரஜை இல்லை, அதை பத்தின எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா அது மாதிரி குளோரிஃபை ஆகி வர படங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வரதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ அசுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டோட்டலா அகெயின்ஸ்ட் கேஸ்டான ஒரு படம். அந்த படத்தை வந்து தூக்கி கொண்டாடினாங்க பயங்கரம். அப்போ இந்த படத்தையும் கொண்டாடுறாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த மாதிரி கேஸ்ட்டை குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணி இந்த படம் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு வியூ இருக்கு. இந்த கேரக்டருக்கு யார் செட் ஆவான்னு வச்சுட்டு சீமானன் மூலமா இந்த கருத்துக்களை சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி கலைஞர் என்ன சொன்னார், நல்ல சாய்ஸ்னு எல்லாரும் டீமில் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து முடியாதுன்னு சொன்னார். இப்போ டேரக்டர் சைட்லேருந்தோ இல்லை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ இதை வந்து ரெட்ஜெயின்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி ரெட்ஜெயின்ட்டில் ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். அவங்களுக்கான ஒரு வணிக நோக்கங்கள் இருக்குது. அவங்க என்ன இருந்தாலும் அது ஃபைனலி இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. முக்கியமாக சொல்லணும்னா ஒரு முடி இருக்கிற சீன் ஒரிஜினலாகவே முடிய அறுத்தாங்க. ஹீரோயினை வில்லன் குரூப்பெல்லாம் சேர்ந்து அடித்து கூட்டிகிட்டு வரும்போது இவங்க எதிர்த்து அடிப்பாங்க. அடிக்கும்போது கடைசியாக கொண்டு வந்து ஊர் முற்றத்தில் எல்லா மக்கள் முன்னாடி அந்த முடியை அறுப்பாங்க. அது ஒரிஜினலாகவே அறுத்தாங்க. தமிழ் சினிமா வரலாறுல நக்சலைட்ஸ் வந்து வில்லனாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நக்சலைட்ஸ் அப்படின்னா யாருங்கிற புரிதல் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அப்படியே அவங்கள கட்டமைக்குது, நக்சலைட்ஸ்னு தீவிரவாதிகள் அப்படின்னு. அப்போது வெற்றிமாறன் சார் வந்து விடுதலைன்னு ஒரு படம் எடுத்து நக்சலைட்ஸ் அப்படிங்கிறவங்க தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க வந்து ஒரு மக்கள் விடுதலைக்கான போராளிகள் அப்படின்னு சொல்றதை லான்ச் பண்ணுறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் நாங்கள் பார்த்தோம். அந்த டயலாக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். காதலுக்கு எதிரி சாதினா, சாதிக்கு எதிரி காதல் தாண்டா. படம் வந்து அவங்க ரிலீஸ் ஆகும்போதே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகுதோ அதனால மேபி கொஞ்சம் பெட்டராக கிடச்சிருக்கோம், முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ ஒரு தாட் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. டைம் ஆனதுங்கிறது பொதுவாக எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான். ஆனால் இந்த கதை வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதோட வேல்யூவோட தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஆணவ கொலையை பற்றி பேசுகிற படம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆணவ கொலை நடந்தது, 10-15 நாட்களுக்கு முன்னாடி கூட. சாதியம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஊர்ல. அதனால அது ஒரு வேல்யூவோட இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய மன வருத்தத்தை கொடுக்கல. இப்போ டேரக்டர் சைட்லேருந்தோ இல்லை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ இதை வந்து ரெட்ஜெயின்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி ஆமாம், ரெட்ஜெயின்ட்டில் ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். அவங்களுக்கான ஒரு வணிக நோக்கங்கள் இருக்கு. அவங்க என்ன இருந்தாலும் அது ஃபைனலி இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்களுக்கான வணிக நோக்கங்கள் இருக்கு. அதை பற்றி நான் பெருசாக டீட்டெயில் கேட்டுக்கல என்ன நடந்துச்சு. நான் ரெட்ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் அவர்கள் வந்து படத்தில் நடிச்சிருந்தாரு. படத்தோட கதை கேட்டனே அவர் என்ன சொன்னார், அவர் எந்த அளவு இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்? ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கமிட் ஆனது வந்து நான் தான் கமிட் ஆனேன். கமிட் ஆனதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. அதில் ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு எஸ்ஐயோட கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு யார் செட் ஆவான்னு யோசிச்சப்போ சீமானன் மூலமாக இந்த கருத்துக்களை சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி கலைஞர் என்ன சொன்னார், நல்ல சாய்ஸ்னு எல்லாரும் டீமில் எல்லாரும் சொன்னார். அதுக்கப்புறம் போனார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கலைஞர் விடாமல் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் போய் கதையை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோன்னா நீங்கள் தானே பண்ணோம்னா சரி தம்பி, இந்த கதையை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? முக்கியமாக சொல்லணும்னா ஒரு முடி இருக்கிற சீன் ஒன்று இருக்குது. ஒரிஜினலாகவே முடிய அறுத்தாங்க அவங்களுக்கு, ஹீரோயினுக்கு. அப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு தியேட்டர்ல 2 பேரும் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் மாட்டிப்பாங்க, ஹீரோயினும் மாட்டிப்பாங்க. ஹீரோயினை வில்லன் குரூப் எல்லாம் சேர்ந்து அடிச்சு இழுத்து கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது இவங்க எதிர்த்து அடிப்பாங்க, ஒரு கல் எடுத்து அடிச்சு நிறைய டைலாக்ஸ்லாம் பேசி, ரொம்ப முக்கியமான டைலாக்ஸ்லாம் பேசி எதிர்த்து அடிப்பாங்க. அடிக்கும்போது கடைசியாக கொண்டு வந்து ஊர் முற்றத்தில் எல்லா மக்கள் முன்னாடி அந்த முடியை அறுப்பாங்க. அது ஒரிஜினலாகவே அறுத்தாங்க. அந்த சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 3 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். அது 3 நாளுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட சாப்பிடாம அப்படியே மண்ணோட மண்ணா இருந்து நீங்க பார்க்கும்போது தெரியும், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருஷங்கள் வந்து எதுவுமே தொடாம இருந்தாங்க. இப்போ காதல்லயே வந்து நாடக காதல் அப்படி இப்படின்னு படம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா லவ்ன்றது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். அது வந்து 2 இணை தேர்ந்தெடுத்துக்கிறது தான். அது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தன்னோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு. நீ வந்து எந்த சாதின்னு கேட்குறான், நீ எந்த மதம்னு கேட்குறான், அவங்க அப்பா யாருன்னு கேட்குறான், அவங்க தாத்தா யாருன்னு கேட்குறான். வீட்டில் வந்து குப்பை தொட்டி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆண் ஒரு பெண் உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு.
ஆனா அதுக்கு வந்து இப்ப இண்டஸ்ட்ரியிலுமே கதைய வச்சு வந்து ஆனா இந்த காதல் நாடக காதல் அப்படின்லாம் படம் வரும்போது அது எந்த மாதிரியான வருத்தம் அளிக்குது? புறச்சூழல் தான் ஒரு மனிதனோட திங்கிங்கை தீர்மானிக்கும். இப்போ மக்கள் தெளிவு இல்லாம இருக்காங்க. இப்போ ஒரு இயக்குனர் வந்து நாடக காதலை பத்தி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதை பத்தின பிரஜை இல்லை, அதை பத்தின எக்ஸ்போஷர் இல்லை. அதே சமயத்துல இப்ப வெற்றிமாறன் சார் வந்து விடுதலை எடுக்கிறார். இப்ப இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாறுல நக்சலைட்ஸ் வந்து வில்லனாவே காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நக்சலைட்ஸ் அப்படின்னா யாருங்கிற புரிதல் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அப்படி அவங்களை கட்டமைக்குது, நக்சலைட்ஸ்னா தீவிரவாதிகள் அப்படின்னு. அப்போ வெற்றிமாறன் சார் வந்து விடுதலைன்னு ஒரு படம் எடுத்து நக்சலைட்ஸ் அப்படிங்கிறவங்க தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க வந்து ஒரு மக்கள் விடுதலைக்கான போராளிகள் அப்படின்னு சொல்றதை லான்ச் பண்றாங்க. எல்லாருக்குமான வியூ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம டெமோக்ரஸி. அப்ப எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமை வந்து என்னோட உரிமையை பாதிக்காம இருக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த இடம் இருக்கு, அந்த ஸ்பேஸ் இருக்கு. என் ஸ்பேஸ் அது பாதிச்சதுன்னா அதை கேள்வி கேட்டு தான் ஆகும். ஆனா காதல் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அந்த காதல்ல வந்து இவ்வளவு அரசியலை புகுத்துறது அப்படிங்கிறது, ஒரு காதல் திருமணம் பண்ணி கொண்டவனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களோட ரெப்ரசன்டேட்டிவா எனக்கு அதெல்லாம் வருத்தம் அளிக்கிற விஷயம். ஓகே. ஆனா அது மாதிரி குளோரிஃபை ஆகி வர படங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வரதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க ஃபேக்கா கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எப்பவுமே ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. வெளியில இருந்து புறச்சூழல் தான் அவங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த படம் ஏன் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் ஏன் ஓடலன்னு ஒரு கேள்வி வரும். எப்பவுமே நல்ல நல்ல படங்களை தமிழ் மக்கள் வந்து எப்பவுமே ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பயாஸுமே கிடையாது. தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாக்குறாங்க, மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அந்த படம் நல்லா இருக்கான்னு போயிடறாங்க. இப்போ அசுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டோட்டலா அகெயின்ஸ்ட் கேஸ்டான ஒரு படம். அந்த படத்தை வந்து தூக்கி கொண்டாடினாங்க பயங்கரமா. அப்ப இந்த படத்தையும் கொண்டாடுறாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த மாதிரி கேஸ்ட குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அவங்க ஃபேக்கா கிரியேட் பண்ணி இந்த படம் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு வியூ இருக்கு. நேத்து வந்து படம் ரிலீஸ் ஆயிருந்து நிறைய பேர் பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல பல டைட்டில் தம்ப்நெயில் வந்து இதுவும் ஒரு சாதி படம் தானப்பா அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? இது கண்டிப்பா சாதி படம் கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்கு இங்க. வந்து சாதி கட்சின்னு வந்து எல்லாத்தையும் டேர்ம் பண்ண முடியாது. சாதிங்கிறது விடுதலைக்கான ஒரு அமைப்பு, விடுதலை வேண்டிய ஒரு அமைப்பு, விடுதலை கொடுக்க மாட்டோங்கிற ஒரு அமைப்பு. இப்ப அதை தான் வந்து சாதி கட்சியா வந்து டேர்ம் பண்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் விடுதலை கொடுக்க மாட்டோம், நீ வந்து காலங்காலமா அடிமையா இருக்க, நீ எனக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க சங்கம் கட்டுறாங்க. நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது, எங்களுக்கான உரிமையை கொடு, நாங்க ஒரு மனுஷன், அதுக்காக நாங்க சங்கம் கட்டுறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அண்ட் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலைகளா இருக்கட்டும் இல்ல ஜாதி பேஸ் பண்ண கொலைகளா இருக்கட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் ஒரு படம் வர்றதுனால இதையெல்லாம் தடுக்க முடியும், மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்து, அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். இப்போ கடைக்கு போனோம்னா அங்கே இருக்கிற ஊழியர்கள்ட்ட வந்து கேட்கும் போது அவங்க ஏதாவது முகத்தை வந்து காமிச்சோ இல்லை வந்து ஒரு கோவப்பட்டோ ஒரு பொருள் எடுத்து போட்டாங்கன்னா, சம்பளம் வாங்குற நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்போம். இப்போ அங்காடி தெருவில் வந்து பேக் ட்ராப் ஒன்று காமிக்கிறாங்க, அந்த ஊழியர்களோட பேக் ட்ராப் காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு போறவங்களுக்கு சரி இவங்களும் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு சினிமா வந்து ஒரு முக்கியமான டூல்னு நான் நினைக்கிறேன். டோட்டல் ஒட்டுமொத்த சோசியல் சேஞ்சை உண்டு பண்ணுமா அப்படின்னா அது வந்து உடனடியாக நடக்காது. ஆனா சினிமா வந்து ஒரு முக்கியமான டூல், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தை பார்த்து ஒருவேளை சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க முந்திரிக்காடு படத்தை பார்த்து அதுக்கு வந்து தைரியமா இறங்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் சார் இது கேஸ்டுக்கு எதிரான படம் அப்படிங்கிறதுனால அரசியல் ரீதியாக ஏதாவது சப்போர்ட் கிடைச்சதா? ஆமா, தொடர்ந்து எங்களுக்கு வந்து சீமானனோட சப்போர்ட் இருக்கு, தலைவர் திருமாவளவனோட சப்போர்ட் இருக்கு, இடதுசாரி கட்சிகள் சப்போர்ட் பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். பெத்தவன் நாவல் வந்து இமயம் ஐயாவோட புக்கு. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை சார்ந்தவர். அதனால சாதியை எதிர்ப்புன்னு தான் அவங்க இங்க படத்துக்கு மட்டும் இல்ல, இந்த இயக்கங்கள் சாதிக்கு எதிரான ஒரு இயக்கமாவே எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்தாலும் அவங்க எல்லாம் எங்க கூட நிற்பாங்க, இப்பயும் நின்றுட்டு தான் இருக்காங்க. அண்ட் சார் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த முந்திரிக்காடு முடிஞ்ச அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்து. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு எங்க சார்பாக வாழ்த்துறோம் சார். நன்றி சார்.